எத்தனை அழகுள்ளவர். துதிக்கு பாத்திரரே மை துதிக்கிறோம். முழு உள்ளத்தோடு மை ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு மை ஆராதிக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் சொல்லுமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, இதுவரை உதவி செய்த நன்றி. ஆமென். நமக்கு நன்றி சொல்லுமா. இந்த மாதம் முழுவதும் அப்பா நம்மை நடத்தினார். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் அப்பாவை ஆராதிக்கும் தேவன் தந்த நல்ல கிருபையை நினைச்சு துதிப்போமா. ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ராபா, சுகம் தந்தீரே, உமக்கு நன்றி. வாய் திறந்த உள்ளத்துல ஆழத்திலிருந்து அப்பா எனக்கு சுகம் தந்தீரே, உமக்கு நன்றி. யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. யெகோவா ராபா, யெகோவா ராபா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். துதிக்கு பாத்திரரே மை துதிக்கிறோம். சர்வ வியாபியே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஷதரபரபரதர ஷெபரபரபரபர. ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் வீதியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் வீதியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் கொடுத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. ஆரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் வீதியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆமென். ஹல்லேலூயா. மனிதரே, உம் நேசமின்பம் பூரண ரூபமே
பழுதொன்றும் இல்லையே. ஆமே பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் வீதி, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரியிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டான். கல்வாரியின் மேட்டினில் கொல்கதாவிலே ரத்தம் சிந்தியே என்னை மீட்டான். பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். சொல்லுங்க, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். இயேசு, இயேசு, இயேசு. இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையின் கோட்டை துணைமானார், ஆத்தித்தேற்றி காத்திடும் தாயுமானார். கண்மலையின் கோட்டை துணைமானார், ஆத்தித்தேற்றி காத்திடும் தாயுமானார். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேசகர்த்தரே, என்னுடையவர் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சீனிகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தர், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என்னுடையவர். மீண்டும் சொல்லுவோம். என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், ஆனவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். நம்முடைய நேசர் அழகுள்ளவர், அவர் 1000 சிறந்தவர். ஆமென். அவர் முற்றிலும் அழகுள்ளவர்,
அவர் பூரண அழகுள்ளவர். ஆமே. ஓ நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். Thank you daddy. Hallelujah, 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 hallelujah. ஆமே. நல்ல வாய் திறந்து துதிங்க, துதிங்க, துதிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமே. துதிக்க, துதிக்க. கர்த்தருடைய அபிஷேக தைலம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆமே. பல 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 பல. ஓ ஷாதர பல பல. Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். பலதரபரஷி பரபரபரபரி பலபரப. ஹalleluya. கடந்த நாள்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாள்களில் நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். தவனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஷதரபரகபரபரிமா பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹalleluya. ஆமே. நல்ல வாயை திறந்து அப்பாவை துதிங்க. கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்த தேவன் இந்த புதிய வாரத்தில் அவர் உங்களை நடத்துவார். உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார். உங்களை அவர் திக்கற்றவராய் விடமாட்டார். ஆமேன். உங்கள் தோல்வி அவர் ஜெயமாய் மாற்றுவார். உங்கள் வேதனையை மாற்றுவார். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புவார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய சுகமளிக்க வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற இப்ப ஆராதிக்கிற ஒவ்வொரு மேல தேவ மகிமை இறங்கி வருது. இறங்கி வருது. இயேசுவின் ரத்த நெருப்பா இறங்கி வருது. இயேசுவின் ரத்த நெருப்பா இறங்கி வருது. ஒரு சுத்திகரிப்பின் அபிஷேகம் இறங்குது. சொல்லுங்க, அப்பா என்ன கழுவுங்க. அப்பா ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிங்க. ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்க ரத்தத்தால கழுவுங்க. ரத்தத்தால கழுவுங்க. ரத்தத்தால கழுவுங்க. ரபா ராக்கா பாரி பாலாபா. இன்னும் உம்மை போல மாத்துங்க. உம்மை போல மாத்துங்க. உம்மை போல மாத்துங்க. உம்முடைய சாயலாக உம்முடைய ரூபமாக இன்னும் எங்களை ஹalleluya. நடைய ஊற்றிடுமே பலத்தினாவியே. சொல்லோ. நடைய ஊற்றிடுமே பலத்தினாவியே. கனமழைய நிரப்பிடுமே ஞானத்தினாவியே. கேளுக. கனமழைய நிரப்பிடுமே ஞானத்தினாவியே. அசைவாடும் ஆவியே.
ஆவியே அசைவாடும் சொல்லுங்க ஆவியே. ஒன்று ஒரே குரலாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி நமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Shabaraka bala bari bala dara baraka bara bala bare bala baraba le baraka bara bala dara baushi baraka baraba le baraka bara bala bari bala dara barika bare bala langalai Yesuவின் நாமத்தினால் ஏற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆவியானவரே ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே. சொல்லுங்க ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால் எங்கள் காயங்களை ஆற்றுங்கப்பா. ஆற்றும் ஆவியே தூய்மையின் ஆவியே bala baraka bara fala bori mala dara bari mala dere bere o idamaya ullam niramba irangi varume. idamaya உள்ளம் நீரம்ப ரேபராக்காவை நிரப்புங்கப்பா. நிரப்புங்க. ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் நிரம்பி வழியட்டும். நீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் நீருமே ஷபரபரபரபரபரிபலப நீரைத்திடுமே மகிழ்வுடன் தொழுதிடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய சொல்லுங்க Ola baraka bara fala bari bala tara bara bala tara ba lebra ka fara bala tura barashi bara bari ka bari bala ba. ஓ இரண்டு பரிவாரங்கள் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றிக் கொண்டு இருக்கிறார். இரண்டு பரிவாரத்தோடு தேவன் உங்கள் முன்னாக வந்து நிற்கிறார். உங்கள் கரங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு உள் உறுப்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. எல்லாம் வியாதி படுக்கைகள் மாறுது. மரண கட்டுகள் உடையுது. அக்கினி இறங்குது. ஃபயர் 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 ஃபயர். இயேசுவின் அக்கினி இறங்குது. ரபா ரபா. எல்லா தசை பிடிப்புகள் மாறுது. வாத நோய்கள் மாறுது. பித்த நோய்கள் மாறுது. எல்லா வியாதி படுக்கைகள் மாறுது. இயேசுவின் ரத்தம் பாயுது. ஃபயர் 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 ஃபயர். receive it take it rebraka parabala riba. துதித்து விடுதலை பெற்றுக்கோங்க. ஆமென். ஓலா பரக்க பரபல பரமோ இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம ஷபரக்க பரபல தரபரிக்க பரபா
ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. எல்லாம் புதுசாகுது, எல்லாம் புதுசாகுது. எல்லா நாள்பட்ட சளிகள், வியாதிகள் எல்லாம் மறையுது, மறையுது, மறையுது. எல்லா கட்டுகள் உடையுது, உடையுது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எல்லா கேன்சர் நோய்களும் எரியுது, எரியுது. அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. கேன்சர் செல்கள் எரியுது, எரியுது, எரிஞ்சு ஒண்ணெல்லாம் போகுது, ஒண்ணெல்லாம் போகுது. ஃபயர், அக்கினி, அக்கினி, அக்கினி. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நெருப்பா இறங்குது, இறங்குது. ஹல்லேலூயா. ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டி. சொல்லுங்க, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டா. ஏர்பதே வானத்தின் வாசல் ஏசையா, வாதத்தின் வாசல். ஏல்பத்தேல், ஏல்பத்தே வானத்தின் வாசல் ஏசையா, வாதம். நல்ல ஆவியில கொஞ்ச நேரம் அந்நிய பாசையில துதிங்க, துதிக்க துதிக்க விடுதலை. அப்பாவை துதிக்க துதிக்க விடுதலை. வியாதியின் கட்டுகள் எரியுது, வியாதியின் கூறுகள் எரியுது, சுகர் கிருமிகள் எரியுது. பிசாசு அலறி ஓடுது. இரவுல வர்ற கெட்ட சொப்பனங்களை கர்த்தர் எரிக்கிறார், எரிக்கிறார். அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது, அக்கினி இறங்குது. பயத்தின் ஆவிகள் எரியுது, எரியுது, எரியுது. ஃபயர். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயென்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்களித்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீராமே. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். அடியானே ஜமாரிரோ வேளையில் அடியானே ஜமாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என் ஜீவனில்லை எங்கிலும் சுத்தம் என எழுதும். ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம், பரிசுத்த மலை பொழிதர ஆறுதலின் அபிஷேகம் பொழித, ஆறுதலின் மலை பொழிதர. எல்லா குற்ற உணர்வுகளும் மாறி இப்போ இதயம் சுத்தமாகுது, சுத்தமாகுது, சுத்தமாகுது. ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும், இந்த ஆராதனை நாளிலும் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு சரீரமாகிய ஆலயத்தை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை, உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே இந்த உள்ளத்தை காண உள்ளலங்கோலத்தை மருளுகிறே. விசுத்தம் கெஞ்சுகிறேன், கெஞ்சி கேளுங்க.
மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் தீடும் சுத்த ஜோதியே, வேளையில் அடியா நெஞ்சம் மாறிரோ அருவியே. வேளையில் மீனை கேட்டா கொள்ளாத மனுஷன் தான் பிள்ளைங்களுக்கு முட்டையை கல்ல கொடுப்பானா? மீனை கேட்ட பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்ட கல்ல கொடுப்பானா? கொள்ளாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரம தகப்பன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம். கேளுங்க, கேட்டால் பாவை அருள்வாருண்டோ, கொடுக்கும் பெற்றோருண்டோ. நீ கேட்டால் பாவை அருள்வாருண்டோ, தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. கொள்ளாதோர் கூட செய்திடா நலம் அருள்வார், கொள்ளாதோர் கூட செய்திடா நலம் அருள்வார். கூட்டம் நடுவில் சீடும் சுத்த ஜோதியே, வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ அருவியே. பரக்க பரபலதரா lebraka barabala dara bari baraba shi baraba lebraka bari bala bare bala dara bala bare bare ba lebraka barabara tura bara shi baraba. vela illadi anendam variro aruviye vela ire maradara baraka barabala barabala உற்சாகம் கொள்ளும் உலகத்தின் இறுதி வரை. அல்மாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. அல்மாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. அல்வாரி தோணிதான் மழை மாறி பொழி நாள் வரை உழைத்திடுவோம். சிவராம் ரத்த சாட்சியம் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் நல்ல துதிங்க 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 துதிங்க. ஒரு பெருமாறி அபிஷேகம் ஊற்று வரை நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். எழுப்புதல் தீ தேசத்திலே ஊற்றப்படும் வரை நடுவில் வந்து விட்டான். உயிர் ஒன்று கொடுவி குழந்த எலும்புகளே நீங்கள் அறியா நடுவில் வந்து விட்டான். சீரராகுவோம். நல்ல கரங்களை தட்டி பலதரபா சிவரதரபா அவர் சீக்கிரம் வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோ, அவரை சந்திக்க ஆயத்தமாவோ, அநேகர் ஆயத்தப்படுத்துவோ. அவர் பணிக்க இனி நான் அல்ல அவரே எல்லாம் என உழைத்திடுவோம்.
வேத வாக்கியம் நிறைவேற அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமென். வேத வாக்கியம் சொல்றபடி உங்கள் வாழ்க்கை உயிரடையும், உங்கள் வாழ்க்கை மாறும். வேத வாக்கியம் என்ன சொல்லுதோ அப்படியே உங்கள் வாழ்க்கை மாறும், அப்படியே உங்கள் தலையெழுத்து மாறும். உங்கள் வியாதி படுக்கை மாறி ஆரோக்கியம் உண்டாகும். வேதம் சொல்லுகிறபடி ரீபாலாபா ஜீவன் அழியாமை உங்களுக்குள்ள உண்டாகும். லப்ராகாபா ரீபாலாதா ரபா ரீபாலாதா ரபா ரேபா ராஷாபா ரீகாபா. ஆமென். யாரிடம் அன்பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவியாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, அதி வேகம் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். என்னாலும் உழைத்திடுவோம், சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம். இனி இயேசுவை வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம். இனி இயேசுக்காய் வாழ்வோம். அவருக்காக நாங்கள் ஓடுவோம். அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா உமக்கு அர்ப்பணிக்கிறேன், உடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுங்க, உங்க பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. உலக வேலை வேண்டாம், அவருக்காக ஒப்பு கொடுங்க. இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, செயல்பாடுவோ. அவர் பாடிக்கே அவரே எல்லாம் என உழைத்திடுவோம். அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்பாடுவோ. பரக்கா பரா பரா தரா தரா பரக்கா பரா பரா தரா பரே பரா தரா பரக்கா பரா பரா தரா பரா பரா பராஷி பரக்கா பரே பரா பரா துரபா. அப்படியே கொஞ்சம் அடி பாசையில அப்படியே நல்லா அர்ப்பணிச்சு 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 அப்படியே அடி பாசையில துதிங்க. ரீபரக்கா பரா 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 பரிகா துரபா. நல்லா துதிங்க துதிங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். உலகம் எங்கு பயன்படுத்துவார், அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார். லப்ரக்கா பரா பரா தரா பரே பரா பரக்கா பரா பரா தரா தரா தரா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இயேசுவின் ரத்தம் ரபரக்கா பரபல தரபரக்கா பரபல. ஆமென். இயேசுவின் ரத்தம் ரபரக்கா பரபல பரபல. இப்ரபர தரபர தரபர ஷிரரரர. ஓலபர தரபர ஷிபரரர. Ora frabra dara shira dara dianterere. Ala bara dara barika bara bara dara. Ole broka fara bara dara bara shibere dara dara. Mara dara bara shibara bara bari bari bala tudiga tudiga tudiga. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. சுவாச பிரச்சனைகள்ல, சுவாச மண்டலங்கள்ல கிறிஸ்தின் ஜீவன், சுவாச மண்டலங்கள் கிறிஸ்தின் ஜீவன். யாங்கா பௌதன் அந்த ரியாந்த ரிபூதன் அந்தரவாள். ஓ மூளை தண்டுவிடங்கள், நரம்புகள்ல, ஓ திசுக்கள்ல எல்லாவற்றையும் கட்ட ஜீவன் இறங்குகிற கட்ட ஜீவன், கட்ட ஜீவன். தூர பௌருகன் தூரபா கட்ட ஏராளமான பொக்கிஷங்களை கொடுக்கின்றார். ஏராளமான பொக்கிஷங்கள், ஏராளமான பொக்கிஷங்கள், ஏராளமான ஆவிக்குரிய வளங்கள் கட்ட கொடுக்கின்றார். கர்த்தர் உங்கள் ஆத்மாவை
செழிக்க பண்ணுகிறார். எல்லா ஆவிக்குரிய வறட்சிகள் மாறுகிறது, ஆவிக்குரிய மந்த நிலைமைகள் மாறுகிறது. கர்த்தருடைய ஜீவன் பிரவேசிக்கிறது. உழந்து போய் வறட்சியான ஒவ்வொரு எலும்புகள்ல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஜீவன் பிரவேசிக்கிறது. கர்த்தர் ஜீவன் பிரவேசிக்கிறது. சுவாச காற்று சிலர் மேல ஊதுகிறார். உங்களுடைய எல்லா கல் அடைப்புகள், கிட்னி ஸ்டோன்ஸ், லிவர் ப்ராப்ளங்கள், கந்தரவா வீக்கான ஒவ்வொரு உள்ளுறுப்புகளை பொழுது பலப்படுகிறது. ஏசு நாமத்தால கிட்னி ஸ்டோன் கரைகிறது. ஏசு நாமத்தால எல்லா கல்லீரல் வீக்கங்களை போல சுகமாகுது. முற்றிலும் பாதிக்கப்பட்ட பழுதான கல்லீரல்களுக்கு இந்த கதை ஜீவன் இறங்குது. மஞ்சள் காமலோடு அட்மிட் பண்ணப்பட்ட சகோதரி இன்னும் சில நாட்களில் மரணம் என்று சொல்லப்பட்ட இன்னும் என்ன செய்வது என்று, அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, என் வாழ்க்கையை திரும்ப தாங்க என்று எல்லாம் பார்த்த மன்னிங்கப்பா, உங்க இறக்கத்தை காண்பீங்கப்பா என்று ஜெபிக்கிற அன்பு மகளே, கர்த்தவனோடு கூட பேசினார். கர்த்தவனுடைய ஆயுஸ்ல உனக்கு பாதிகள் எடுத்துக்கொள்ள மாட்டார். கர்த்தருடைய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறவனுடைய இளவயது மரணனுக்கு நடப்பதிலே கத்தக்கு சஜக வாழு தூர ஷீக்கா கத்த ஜீவன் பிரவேசிக்கிறது சொல்லி கத்தனை ஆசீர்வதிக்கிறாரு. ரியாந்தர ஜீவன தம்பி மேல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஜீனத்தின் சகோதரி மேல வல்லமை இறங்குகிறது. கத்தனை வல்லமை 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 தூர ஷியாந்தர தூர தேசத்துல பிள்ளைங்களுக்கு நல்லா செய்தி கேட்கப்படுகிறது. ரகா தனா ஷீகா பரா எல்லா விதமான அப்பா தொற்றுகளுக்கும் கிருமிகள் தாக்குதலுக்கும் வருகின்ற எல்லா விதமான ஃபீவர்ஸ்க்கு அப்பா, மலேரியா, டெங்கு, அப்பா டைஃபாய்டு, இப்படிப்பட்ட தகப்பனை எல்லா கொள்ளை நோய்களுக்கும் தகப்பனை விலைக்கு பாதுகாத்து மறைக்கின்ற வரப்போகின்ற நாச மோசங்களுக்கு நியாய தீர்ப்புகளுக்கு அப்பா பிள்ளைங்களை பாதுகாத்து தகவனை பாவத்தை உணர்ந்து அக்கிரமத்தை மன்னிக்கிட்டு அப்பா மீதுல அக்கிரமத்தை மன்னிக்கு அறிக்கையிட்டு மனந்திரும்ப கிருபை இறங்கட்டும் ராஜா. வருகின்ற எல்லா நாச மோசங்களுக்கு ஒவ்வொரு விலைக்கு பாதுகாத்து எல்லா இயற்கை பேரிடர்களுக்கு அப்பா வெள்ளங்கள் நிலச்சரிவுகள் தகப்பனை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துங்க அப்பா. வதைகின்ற எல்லா நாசம் மோசம் ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலைக்கு பாதுகாத்துங்க. செட்டைகள் மறைவிலேயே வைத்து பாதுகாத்துங்க. செட்டை நிலையிலே வைத்து பாதுகாத்துங்க. வருகின்ற எல்லா விக்கினங்கள் அப்பா கடந்து போக மாட்டோங்க. செட்டை நிலையிலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்கிறாங்க அப்பா. விக்கினங்கள் காலம் நெருங்கி இருக்கிறது அப்பா தகப்பனே. அப்பா கிருப தாங்க கிருப தாங்க கிருப தாங்க தகப்பனே. கத்த ஜீவன் கீதாமல் இறங்கியது. கத்த ஜீவன் இறங்கியது. ரியானா ரியாந்திர கத்தர் சத்தர்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியாயத்தமன் இந்த நாளில் கத்தர் புதிய எண்ணெய் நாள் உங்களை அபிஷேக பெற்றுக்கொள்ளுங்க வல்லமே. ஒரு புதிய தேல அபிஷேகம், ஜெயத்தில் அபிஷேகம், மேற்கில் அபிஷேகம் இறங்கியது. கத்தர் உங்கள் சத்தர்கள் எடுக்கப்பட்டு போக செய்கிறாரு. இஸ்ரவேல் கத்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். உங்களுக்கு நித்திய மகிமை சத்தர்களுக்கு நித்திய லட்சை சொல்லுங்க. எங்களுக்கு நித்திய மகிமை சத்தர்கள் நித்திய லட்சை. நன்றி. ஒவ்வொரு ஆசிரியங்க இந்த செய்தியில் எங்களோடு கூட பேசுங்க, பலப்பட்டுங்க அப்பா. கனி கொடுக்க கிருபை தாங்க அப்பா. லீதியால் பல இதை திறங்க, கண்கள் திறக்கட்டும், வார்த்தைகள் உள்ளே சென்று அப்பா கனி கொடுக்கத்தக்க கிருபை தாங்க. ஆசிரியங்க என்னை மற்ற பேசுங்க, வெளிப்படும் அப்பா. அப்படி சத்தத்தான கேட்கட்டும். ஆசிரியங்க அப்பா அவங்க கருத்தில் பொறுப்படு தாழ்த்திருந்தாங்க அப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு நல்ல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பினிய வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொருவரும் இந்த பரிசுத்த சுகமலைக்கு மாறாதைக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்து அறிவிக்கின்றேன். இந்த நாளும் நாம் தியானிக்கும் எடுத்துக்க அருமையான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியர்கள் நிருபம். அல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்தை சில காரியங்கள் தியானிக்கலாம். ரோமர் 12 வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரேமமான ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கரைதிரை இல்லாத மனவாட்டியாக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்பொழுது மாசற்ற சன்னிதானத்தில் அவருடைய சன்னிதானத்தில் எல்லும் மாசு குறைபாடு பாவம் என்பதே அங்கே கிடையாது, அநீதி என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல நிற்க நாம் தகுதி உள்ளவராக பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்காக அல்லேலூயா ஒவ்வொரு நாளும்
நம்ம இன்றோ ரசிக்கப்பட்டோம். நாளை சின்ன காணிக்கு போட்டேன், உபாச ஜெபத்து போனேன், கூட்டங்கள் போனேன், நான் பரலோகம் போகிறேன் என்று இல்லாமல், அல்லேலூயா, 30-40 ரசிக்கப்பட்டதுனால எனக்கு பலன் கன்ஃபார்ம் என்று இல்லை. ரசிக்க ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சணியின் தலைச்சீராக நம்ம அணிந்து கொண்டு இருக்கணும். சரியாக இல்லை என்றால் பிசாசு எந்த நொடியிலும் அதை வீழ்த்த நினைப்பான். நமக்குள்ள பாவம் வரும். அது நிமித்தமாக தேவனுக்கு நமக்குள்ள அன்பு குறைந்து நம்ம ஈஸியாக பிசாசு நம்ம மேற்கொண்டு நம்ம ஜெப குறைவு நம்ம பலவீனமடையிட்டா நம்ம ஈஸியாக பிசாசு நரகத்துக்கு கொண்டு செல்லலாம். அதுக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா எழுந்தவுடன் அப்பா என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த நாள் ஆசிரியங்க, இந்த நாள் செய்கிற எல்லா வேலையிலையும் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கூட இருங்க, எல்லாத்தையும் ஞானம் தாங்க என்பது நம்ம ஜெபிக்கின்ற ஜெபம். அதை விட ஆண்டவரே இன்றைக்கு என் ஆவி ஆத்மா சரீரம் என் கண்ணு என் வாயு மூக்காண்ட அப்பா என் சிந்தனைகள் எல்லாம் அப்பா உமக்கு பிரியமாக இருக்கட்டும். நான் சரி எல்லாம் செயலும் உங்கள் நாமத்தை வாங்கப்படுத்தணும். உமக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் மன்னிங்க, ரத்தத்தால் கழுவுங்க என்று காலில் எழுந்து ஒவ்வொரு உறுப்பையும் முழுவதுமாக ரத்தத்தால் ஒப்பு கொடுக்குற ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்லி அதே போல் இரவு ஜெபிக்கும்போது அந்த நாளில் அறிந்து அறியாமல் செஞ்ச ஒவ்வொரு பாத்தையும் மன்னித்து ஒவ்வொரு நாளும் ஏசுனத்தை கழுவப்பட்டு புதிய சிருஷ்டியாக மாறிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் பலத்தின் மேல் பலமடைந்து ஒரு நாள் அவருக்கு ஒப்பாக மாறி அவரோடு கூட அவர் வாழ்கிற இடத்துல போய் சீயோனில் தேவசனை இருப்பதற்கு நாம் ஹல்லேலூயா அதை முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஆவியானுடைய பலத்தினால் நாம் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் ஹல்லேலூயா மகிமையின் மேல் மகிமை. ஹல்லேலூயா. நமக்குள்ள உள்ள வரங்களை அந்நிய பாஷை அபிஷேகத்தை அனல் மூட்டிக்கொண்டே இருக்கணும். அமர்ந்திருக்கவே கூடாது. நம்முடைய ஹல்லேலூயா ஆவிக்கிற வாழ்க்கை என்பது நெருப்பு, அந்த எரிகின்ற அந்த அடுப்பு மாறி கொஞ்சம் கூட கனல் குறையக்கூடாது, அக்கினியா இருக்க வேண்டும். அந்த எப்படி நல்லா சூடா விறகு எரிந்து கொண்டு இருந்தால் எந்த பூச்சோ எந்த விஷ பாம்போ அந்த அக்கினிக்குள்ள தீக்குள்ள அடுப்புக்குள்ள போய் பாம்பு வருமா? யோசிச்சு பாருங்க. அடுப்பை கொண்டு சிங்கம் வாய் விட முடியுமா? சிங்கம் கால் வைக்க முடியுமா? ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஒவ்வொருவரும் உங்களை இயேசு ரத்தத்தால் கழுவும் போது கர்த்தர் சுத்திகரிப்பார், உங்களுக்குள்ள வல்லமை பெருக செய்வார். அதை பார்த்து பிசாசு பயப்படுவான். ஹல்லேலூயா. வெளிப்புறமான பரிசு ஜீவத்தை வெளிப்புறமான வெள்ளை ஆடை அணிந்து அப்படி தன்னை பசம் போல் நம்ம காட்டிக்கொண்டா பிசாசு பயந்துலாம் ஓட மாட்டான். இன்றைக்கு அப்படி அநேக சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க தேவனுடைய சுபாவத்தின் அன்பு இல்லாம மற்ற பிற மார்க்கத்தார் கிறிஸ்தவ மதத்தில் அநேக பிரிவுகள் உருவாகிவிட்டது. ஸோ இப்படிப்பட்டவங்க ஜுவல் போட்டவங்களையும் கலர் ட்ரெஸ் போட்டவங்களையும் அவங்க மதிக்க மாட்டாங்க, அவங்கள நேசிக்க மாட்டாங்க. கிறிஸ்துவ மதம் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அன்பு தான், லவ். ஹல்லேலூயா. தேவன் அன்பாக இருக்கார். காட் இஸ் லவ், லவ் இஸ் காடு தான். ஆனால் இன்றைக்கு கம்ப்ளீட்டாக தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவ ஜனங்கள் என்று சொல்லப்படுறாங்க உலகத்தான விட கொடூரமாக அரக்கத்தனமாக பல காரியங்கள், மிருக ஜீவங்கள் துன்புறுத்துறது, மனிதர்கள் துன்பத்தை மதிக்காம மற்றவங்களை கீழே தள்ளுறது, மற்றவங்களை அழிக்கிறது, மற்றவங்க வாழ்க்கையை தடுக்கிறது, கோல் சொல்லுது, இதை சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. உலகம் செய்யும் நாம் செய்யக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அவர்கள் செய்யப்போல் நாம் செய்யக்கூடாது. உலகத்தான் கோல் பேசுவான், மற்றவங்களை பிரித்து பேசுவான், இங்கே கேட்டாங்க ஒன்று சொல்லுவான், மற்றவங்களை நன்மை தடுப்பான், மற்றவங்களை நிலையத்தை அபகரிப்பான், மற்றவங்களை பரியாசம் பண்ணுவான். அது உலகத்தான், ரட்சிக்கப்படாதான். ஆனால் ரட்சிக்கப்பட நமக்கு கிறிஸ்து யாரையும் பராமரிசம் பண்ணாரு, பரியாசம் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பண்ணுறவங்களாம் கிறிஸ்தவர்களே கிடையாது, ரட்சிப்பே கிடையாது, அவங்கெல்லாம் ரட்சிக்கூடம் கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பாக ஆக்கினை தீர்ப்பு தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் மனுஷன் வீணான எல்லா வார்த்தைகள் நியாயத்தின் மேலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் அறிய வேண்டும். என் நாவை பாவத்துக்கு உட்படாத அப்பா ஒப்பு கொடுக்குறேன், ஜீவ விளையாட ஒப்பு கொடுக்குறேன். அப்பா என் கண்களை பிரசுத்தப்படுத்துங்க, அப்பா என் காதுகளை பிரசுத்தப்படுத்துங்க, அப்பா என் இதயத்தை பிரசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாராலையும் இயேசுவை மாதிரி கம்ப்ளீட்டாக பரிசுத்தமாக மாற ஒரே நாள் முடியாதான். ஆனால் டே பை டே முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நாம் பூரணர் ஆகும்படி கடந்து போய்கொண்டே இருக்கணும். அந்த ஆசை வாஞ்ச வேணும். நான் ஆண்டுக்கு பிரியமான வார்த்தை என் வாயிலிருந்து வரணும். மற்றவங்களை ஆற்ற தேற்ற வார்த்தை ஆண்டு பிரியமான பார்க்கணும், ஆண்டு பிரியமான கேட்கணும். தேவையில்லாத நான் பேசுகிறேன். என்னுடைய இந்த சரீரம் ஹல்லேலூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்குற ஆலயம். நான் இந்த சரீரத்தை ஜீவ பலியா நான் கொடுக்கணும். இதுதான் நான் ஒவ்வொரு நாளும் செய்கிற ஆராதனை. இன்றைக்கு
எல்லா தேசங்களில் வந்து நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம அந்த பரிசுத்த ஓய்வு நாள் என்று நம்ம அனுசரிக்கின்றோம். ஆலயத்துக்கு சென்றால் போதும் என்ற எண்ணத்தோடு கூட பரிசுத்தமாக இல்லாமல் முந்தின நாள் இரவு செல்ஃபோன் அவ்வளோ ஆபாசம் எல்லாம் பார்த்து 6 நாளும் கத்துக்கு பிரியாமல் இல்லாமல் கத்துக்கு தூரமாக இருந்த ஒரு நாள் போனால் போதும் காணி கொடுத்தா போதும் திரும்பி வந்து வீட்டில் வந்து அதே செல்ஃபோன், அதே அடிமைத்தனம், அதே பாடமைத்தனம். இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சர்ச்சுக்கு போனால் மாத்திரம் அல்ல, காணிக்கப்பட்டால் மாத்திரமல்ல நீங்கள் பருவத்துக்கு வர முடியாது. உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியில் ஆராதனை. அதை ஒப்பு கொடுக்காம நீங்கள் எவ்வளவு சத்தமாக கை வைத்து ஆராதிச்சாலும், எவ்வளவு ஊழியம்னாலும், நீங்கள் உலகத்தையே சுற்றினாலும், மனுஷன் தன் ஜீவனை நஷ்டப்பட்டுனா அவனுக்கு என்ன லாபம்? உலகத்தையே அவன் சுற்றி வந்தாலும் உள்ள ஆத்மாவை நஷ்டப்பட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லியும் ரட்சிக்கப்படாத ஜனத்தை போல எல்லா காரியத்தையும் செய்து நீங்கள் எவ்வளோ ஆராதிச்சாலும் ஜெபிச்சாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டாம். உங்கள் ஜெபம் கண்டிப்பாக இந்த குறையிட்டு தாண்டாது. மற்றவங்களை புறம் பேசி, கேலி பேசி, பரியாசம் பண்ணி, அவமாரியை பேசி, இப்படிப்பட்ட ஹல்லேலூயா பாவங்களை கர்த்தர் வெறுக்கிறார். இந்த பாவத்தை உலகத்தான் செய்கிறார்கள், ஆனால் தேவபிள்ளைகள் செய்யக்கூடாது. நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா, இதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாறுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக நம்மளை வந்து சரண்டர் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாரம் ஒரு முறை ஆலயத்தை சென்றுட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம வந்து எப்படி இஷ்டத்துக்கு வாழலாம் என்று இல்லை. ஆண்டோடைய இயேசு கிறிஸ்து வந்து வாழ்ற சர்ச் இன்னைக்கு எதுதான்? நம்ம இருதயம் தான். அப்போ ஆலயத்தில் இருக்கிற தேவன் அவர் கைகள் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் வாசம் வரும். அவர் வானாதி வானங்கள் கூட கொள்ளக்கூடாது. வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி சொன்னவர் அவர் அந்த சர்ச்சில் மட்டும் இருப்பார் என்று நம்ம தப்பான எண்ணம் கொண்டு நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் என்று கிடையாது. அவர் உங்க கூட வாசம் தேவன், தேவாதேவனுடைய வாசம் மனுஷன் மத்திய இருக்கிறது. நம்ம கூட தங்கி தாபரிக்கிறவர், உங்க வீட்டில் உங்க கூட இருக்கின்றவர். ஏசப்பா நம்ம கூட வாழ்ந்தால் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. வீட்லேயும் பரிசுத்தம், வீட்லேயும் ஹல்லேலூயா. அதுக்காக மற்ற எந்த காரியம் செய்யாமல் மற்ற திருஷ்டியே இருக்கின்றவல்ல. கர்த்தரிட கேட்டு, கர்த்தர் ஆலோசனை கேட்டு, கர்த்தர் சித்தப்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சென்று இந்த பூமியோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிய போகிற கிடையாது. வாழப்போகிற இடம் பரலோகம். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை அவரை போல மாறுறதான் ஆண்டு அழைச்சிருக்கார். அவரை போல் திவ்ய சுபாத்து பங்குள்ள பிறகு மாறும்படி அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ள அவருடைய நீடி பொறுமைக்கு அவருடைய திவ்ய ஒவ்வொரு சுபாவத்துக்கும் அதே போல் அவரோடு கூட வாழ தகுதியாக இந்த பூமியில ஒரு சாம்பிள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்மளை வச்சிருக்காரு. அந்த பலோக ராஜ்யத்துக்கு நம்ம தகுதியில் பிள்ளைங்களை வாழ வேண்டும். அங்கு சென்று வாழ நம்மை ஆயத்தமாக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஏதோ நமக்காக வாழ்ந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், வேலை செய்தோம், திருமணம் எடுத்தோம், பிள்ளை பெற்றோம், பேரப்பிள்ளை பெற்றோம் என்று இல்லை. இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமான ஹல்லேலூயா ஆராதனை செய்ய, இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான ஜீவபிள்ளையாக மாற, இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்தான் போல வந்தோம், வாழ்ந்தோம், வளர்ந்தோம், செத்தோம், இன்றைக்கு சாவோம், நாளைக்கு இன்றைக்கு புஷ்பம், நாளைக்கு சாவோம் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் யாரையும் அழைக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வாழ்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஏதோ வாழ்றோம், ஏதோ ஆலயத்து போறோம், ஏதோ காணிக்கப்பட்டோம், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வர்கள் கண்டிப்பாக பருவத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மை, தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், எது தேவனுக்கு பரிபூர்ணமான சித்தம் என்று அதை வந்து பகுத்து அறியணும். ஹல்லேலூயா. அறியத்தக்க உங்க மனம் என்னாவதும் ரினியூவல் ஆகணும், மறுரூபமாக வேண்டும். ஹல்லேலூயா. ரினியூவல், உங்களுடைய சிந்தை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும். இந்த பூமியின் சிந்தை அல்ல, பரலோக சிந்தை நமக்கு உண்டாக வேண்டும். பரலோகத்தில் உள்ள பிதாவின் சித்தம் பரலோகத்தில் போல பூமியிலே அவர் சித்தம், அவர் சிந்தை, கிறிஸ்து இயேசுல சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் எல்லாம் ஏதோ வாழ்றாங்க, ஏதோ பேசுறாங்க. பலிபீடங்கள்லாம் வாந்தினால் இருந்திருக்குது.
கர்த்தர் சொல்லாத செய்யாத அவங்க தன்னுடைய மாம்சத்தில் யோசித்து அதை பேசி பேசி பலிபீடங்கள் ஃபுல்லாக அசுத்தமான வாந்தி ஆடுற அவன் ரொம்ப துக்கப்படுகின்றார். தேவன் பாத்தில் அமர்ந்து காத்திருந்து வார்த்தை பெற்று ஜனங்கள் கொடுக்கின்றவர்கள் மிக மிக குறைவு. வேதம் சொல்கிற கருத்துக்கு மாறா எதிர்மாறா எவ்வளோ காரியங்கள் இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள், பல கருத்துக்கள், பல நடனங்கள், பல ஆராதனைகள், பல தேவனுக்கு பிரியமில்லாத பல காரியங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஒரு நாள் கோதுமையோடு கூட களை வளருகிறது. ஒரு நாள் வரும்போது கோதுமையை அம்பார்த்து சேர்ப்பார், ஆனால் களைகளை கர்த்தர் சுட்டி எரிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான இது, தேவனுடைய நன்மை எது, தேவனுக்கு எது சித்தம் என்பதை அறிந்து நாம் ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தை பரலோக சிந்தை. ஹல்லேலூயா. அதற்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டும். இந்த பூமியை போல் அல்ல. ஹல்லேலூயா. அதற்காக ஆடை விளைந்த ஆடை கொடுத்த தவறு, நீங்கள் வெளியே புறப்பட்டு செல்லும்போது கொஞ்சம் நன்றாக மற்றவர்களைப் போல நம்ம சில காரியங்கள் செய்வது தவறு என்று, அப்படிப்பட்ட ஆடை அணிகள் அணிந்தால் தவறு, ஆபரணங்கள் அணிந்தால் தவறு என்று இப்படிப்பட்ட உபதேசம் ஆண்டு சொல்லல. வெள்ளி முன் அவருடையது. ஆண்டு தன் பிள்ளைங்களை அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. எக்ஸ்ட்ரீம் லெவல் மேக்கப்லேயே சில லேடிஸ் உட்கார்ந்து இருப்பாங்க, அது தவறு. தன் நேரத்தை அதிலே செலவழிப்பாங்க, அது தவறு. நன்றாக ஆடை, மிக நேற்று ஆடை கொடுத்தது தவறல்ல. எல்லாவற்றையுமே தவறாக பார்க்கின்ற பேசின ஒரு கூட்டம் பெருகிவிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டுகிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். ஆண்டு கர்த்தருக்கு பிரியமாக வாழ கர்த்தவங்களை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாக வேண்டும், உங்கள் மனம் மறுபமாக வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது ஆவி மறுபமாகும். அதே போல் நம்முடைய ஆத்மா சரீரம் மறுபமாக்கி கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவருடைய வருகை வரும் வேலை சீக்ரெட் ரகசியம். ஆனால் அவர் நம்மை கொட்டி கொண்டு போகிற காரியத்தை பூமியில எல்லாரும் பார்ப்பாங்க. நம்ம டக்குன்னு ஒரு நிமிஷம் மறுபமாகும். ஆனால் இந்த வானத்தின் வழியாக நம்ம போவோம். ஒரு நொடியில நம்ம அரைஞ்சு போக மாட்டோம். கண்ணுமிக்க நேரத்தை அருகே இருக்கும். எல்லாரும் கண்ணுக்கு முன்பாக நீங்க ஆண்டவரை அந்தரங்கத்தை ஆராய்ச்சிருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க. உங்க குடும்பத்தை எல்லோரும் ரசிக்கக்கூடாங்க. ஆனா நீங்க மட்டும் சீக்கிரட்டா ஆராய்ச்சா கர்த்தர் உங்க எல்லா அந்த பூமியில உள்ள எல்லாருக்கும் முன்பதாக உங்களை மறுவாக்கி அவர் மனமாட்டி அவரை போல் மாற்றி எல்லோருக்கும் முன்பதாக இந்த வானத்துல பறந்து போறதை எல்லோரும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் வசதி வந்து விட்டது. மிகப்பெரிய டெலிவிஷன்ஸ்கள், கேமராக்கள், ஜூம் பண்ண வானத்தில் பெருசாக என்ன இருந்தாலும் அதை அழகாக ஜூம் பண்ணலாம். எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். ஹல்லேலூயா. யார் யார் பறந்து போகிறாங்க, யார் எடுத்துக்கொள்ளப்படாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மேன்மை கொடுத்து தான் நம்மளை கூட்டு கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா. அவரை போல் மறுபமாக வேண்டும். அந்த அனுபவத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதற்கென்றே கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா நம்மை அதற்கென்றே படைத்தார், சிருஷ்டித்தார். அதற்கென்றே நமக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிட்டார், உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் எண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தை ஜீவனை ஒப்பு கொடுக்கணும். நம்ம மைண்ட் ரினிவல் ஆகணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், மறுபமாக வேண்டும். பூமியில் சிந்தை போலல்ல. பூமியில் உள்ளவங்க மிருகங்களை துன்பப்படுத்தாங்க, பூமியில் உள்ளவங்க மிருகங்களை ஆத்மா பேசுவாங்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. மனிதர்களை நேசிக்கணும், பிறரை குறித்து அவதூறாக பேசக்கூடாது, பரவக்கூடாது. அது கிறிஸ்டின் சுகம் அல்ல. அப்படி பேசணும் கிறிஸ்தவர்கள் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல நம்மை குறித்து அதிகமாக மிகைப்படுத்தி எண்ணக்கூடாது, மிஞ்சி எண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன ஆண்டு கொடுத்துக்காரோ, நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகி நாமும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒருவருக்கு வெவ்வேறு அவயவங்கள், பார்ட்ஸ். ஹல்லேலூயா. அவர் தான் தலை. நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்புக்கு, அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களா ஆனவர்கள் படினாலே நம்ம டேக்கர்ஸ் சொல்லுகிற வார்த்தையுடன் விசுவாச பிரமாணத்துக்கிறதாக சொல்லக்கூடும். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டேலண்ட், ஒவ்வொரு கிருபை, ஒவ்வொரு கிஃப்ட் கொடுப்பாரு. எல்லா உடம்பு தலையாகிய கிறிஸ்துக்குள் நம்ம எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா.
கண்ணுக்கு ஒரு வேலைனா கைக்கு ஒரு வேலை, காலுக்கு ஒரு வேலை, லிவருக்கு ஒரு வேலை, கிட்னிக்கு ஒரு வேலை, லங்ஸுக்கு ஒரு வேலை. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு கிருபைகள். அதே போல ஆண்டவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஊழியங்கள் கொடுக்கின்றார். இன்று கடைசி காலங்களில் ஒரு ஊழியம் செய்கிறவங்க இன்னொரு ஊழியத்தை பற்றி பிரயாசம் பண்ணுறாங்க. வெளிப்பாட்டு வரம் என்பது மிகப்பெரிய வரம். ஹல்லேலூயா. அந்த 9 வரங்களில் சொல்லப்பட்ட வரங்களில் வேதத்தில் எழுதப்பட்ட வரங்களில் முக்கியமான தலை சிறந்த 2 வரம் என்பது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவுவனத்தின் வசனம். அந்த 2 ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை பற்றி பிதா பற்றி அவங்கள பற்றி அறிகின்ற அந்த அறிவு, அது ஆழங்கள். ஹல்லேலூயா. அவரை பற்றி அறிவாகி அவர், ஞானமாகி அவரை பற்றி, இந்த 2 வரங்கள் தான் ஹெட்டு. அதை நம்ம அறியும் பொழுது கர்த்தர் நம்மை பல ஆழங்கள், பல மண்டலங்கள், பல பரிணாமத்துக்கு நம்ம அழைத்து சொல்றார். நம்ம அந்நியவாச ஜெபிக்க எப்படி உலக படிப்பு 2nd standard, 3rd, 4th, 5th, 10th, 12th காலேஜ் டிகிரிஸ் போயிட்டே இருக்கு. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உயர்வுகள் போக போக ஆண்டு உங்களை மனுஷங்க போகாத பல இடங்களுக்கு உங்களை கொண்டு செல்வார், காண்பிப்பார். ஹல்லேலூயா. அன்று கூட நெருங்கி சென்றவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. அதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அதை சொன்னால் இன்றைக்கு பிரயாசம் பண்ணுறாங்க. பரலோகத்துக்கு ஆண்டவர் எல்லாருமே கொண்டு செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆவில கொண்டு செல்வார். அதை உணராம இன்றைக்கு பரியாசக்காரங்க இவர் எப்பவார் பலகம் போவாரா என்று நக்கலாக பேசினார்கள். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தோட போறது அனுபவம் உண்டு. எசேக்கியேல் போனார். அதே போல தள்ளுபடி ஆபத்துலாம் ஆமோஸ் என்ற தீர்க்கதரிசி ஒரு தூதன் ஒரு முடியை கொண்டு போனார். இப்படி பல சம்பவங்கள் வேதத்தில் உண்டு. அப்படிப்பட்ட பிலிப்பு கட்டை கொண்டு போனார். அதுவும் அனுபவம் உண்டு. ஆவி ஆத்மா மட்டும் பரலோகத்துக்கு எப்பவுமே போகும். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆவி மறுவமடைந்து அவரை தரிசிக்கும் பரலோகத்துக்கு போகும். இது பேசிக் ட்ரூத். இது கூட தெரியாம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பரலோகத்துக்கு போறாங்களாம், தூதில் பார்க்காங்களா, இயேசுவை பார்த்தாங்க என்று பரியாசம் நினைக்கிற ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையில அது கூட அவங்களுக்கு தெரியாம பரியாசம் பண்றாங்க. உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் வேறருக்கு கொடுக்கல, வேறருக்கு இல்லை. உள்ள கிருபை உங்களுக்கு இல்லை. உங்க ஊழியத்தை, உங்க கிருபை, உங்க ஊழியத்தை நீங்க பாருங்க. நீங்க மற்றவங்க பரியாசம் பண்றீங்க, கர்த்தர் ஆய்ந்திருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கிருபையோ மற்றவங்களுக்கு வேற கிருபை. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வரம். ஒருத்தருக்கு உள்ளது ஒருத்தருக்கு இருக்காது. வேற மாதிரி கர்த்தர் பயன்பட்டார். அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதை விடுத்து மற்ற ஊழியர்களை பரியாசம் பண்ணது, குறை பேச நியாய்ந்திருப்பது என்று கர்த்தர் இதையெல்லாம் அறிவிக்கின்றார். அவர் பாடி, அவர் தான் கிரைஸ்ட், அவர் தலை. நம்ம அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற ஊழியத்திலே நீங்க தீர்க்கதரிசனம் சொன்னா விசுவாசம் வரவங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இருந்தால்தான் ஹல்லேலூயா தீர்க்கதரிசனம் வரும். ஹல்லேலூயா. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக ஸ்ட்ராங்காக சொல்லணும். அதே போல ஊழியம் செய்யறவங்க ஊழியத்தில் அவங்களுக்கு என்ன ஊழியமோ, கண்காணிப்பு ஊழியமா, போதக ஊழியமா, அசிஸ்டன்ட் ஊழியமா, இல்லை சுத்திகரிப்பு ஊழியமா, கிளீன் பண்ற ஏதோ ஒரு ஊழியமா, அதை செய்யுங்கள். போதிக்கிற நிலைத்திருங்க. புத்தி சொல்லுகிற நிலைங்க தரித்திருங்க. ஹல்லேலூயா. பகிர்ந்து கொடுக்க வஞ்சனையெல்லாம் கொடுக்க கடவன். கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ, உங்களுக்கு என்ன தாளந்தோ அதை செய்யுங்க. மற்ற ஊழியத்தை பறித்து குறை சொல்வது கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. இன்று அதை அறியாமல் உணராமல் எல்லோரும் பேசுங்க என்று நானும் சோசியல் மீடியாவில் எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட போதனை கர்த்தர் வெறுக்கின்றார். நாம் கிறிஸ்துவை பிரசங்கிக்க, கிறிஸ்து வந்தார், உனக்காய் வந்தார், வாழ்ந்தார், மறுத்தார், உன்னை அவரோடு கூட கூட்டி செல்வார், திரும்ப வரப்போகின்றார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் சொல்லணும். இதுக்கு தான் அந்த ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். அவங்க சிந்தை மரமாகண்டும், அவங்க ஆவி ஆத்மசரம் ஜீவனை ஒப்பு கொடுக்க வேண்டும், பரலோகத்துக்கு நடத்த வேண்டும். இதுக்குத்தான் ஊழியங்கள். ஆனால் இன்றைக்கு அதை மறந்து மற்றவங்களை குற்றப்படுத்த குறைப்ப அதிகரித்து விட்டது. கர்த்தர் இதை வெறுக்கின்றார். ஹல்லேலூயா. நம்ம கொடுக்க கர்த்தர் வளர்ச்சா நல்லா கொடுங்க, வஞ்சனையே இல்லாமல் கொடுங்க, வித்தியாசமாக்காம கொடுங்க. முதலாளியா இருந்தா ஜாக்கிரதையா இருங்க, வேலைக்கான நேசிங்க. கர்த்தவங்களை வச்சா எல்லாருக்கும் ஒழுங்கா செய்யுங்க. இறக்கம் செய்கிற அவங்கள அழைச்சா உற்சாகமா மற்றவங்க இறக்கம் செய்யுங்க. எல்லோருக்கும் அந்த சுபம் இருக்காது. சிலர் யாரை பார்த்தா இறக்கமா அவங்களுக்குள்ள உள்ளதான் கொடுப்பாங்க. மிருகஜனை கண்டா அதுக்கு உணவு கொடுப்பாங்க, வயதாக கண்டா அவங்களுக்கு உதவி செய்வாங்க, கஷ்டப்படுறவங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எல்லோருக்குமே அந்த சுபாவம் கிடையாது. பிச்சைக்காரர்களுக்கு 10 ரூபாய் கொடுக்காதவர்கள் உண்டு. எவ்வளவு பணம் இருந்தும் அவங்க கொடுக்க மனதில் வஞ்சர்கள் இந்த பூமியில் உண்டு.
கிறிஸ்தவர்கள் உண்டு. தேவனுடைய அன்பு இல்லாம, சுப அன்பு இல்லாம இப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு. கர்த்தர் நியாயம் இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா மேன்மை பாராட்டாதீங்க, உங்களோட மென்னாதீங்க. அவங்க கொடுக்க நான் கொடுக்கன்னு அதையும் பெருமையும் பேசாதீங்க. உங்களை ஒரு மாதிரி பயன்பட்டாரோ அவங்கள ஒரு மாதிரி பயன்பட்டாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிருபைகள், தாளந்துகள். ஹல்லேலூயா. தேவாசனை வாழ கர்த்தவங்களை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. உங்கள் அன்பு மாயமற்றிருக்க வேண்டும், தீமை வெறுக்க வேண்டும், நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். மாயமான அன்பு இயேசு கிறிஸ்துக்களை எந்த மாயமான அன்பு இல்லை. ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். மிஞ்சினது தீமை தான். உள்ள காரியங்கள் உள்ள அப்படி சொல்லுங்க. உள்ள அப்படி அன்பு கூறுங்கள். மாயமாளன் துன்மார்க்கன் வேதம் சொல்கிறது, அவன் வாயின் வார்த்தைகள் பாம்பு விஷயத்தை போல் அவ்வளவு விஷயம். ஆனா வார்த்தை என்ன மாதிரி பேசுவானா, உள்ள உருவின பட்டயங்கள் அவன் நாவின் கீழ் சர்ப்பத்தின் விஷயம். இப்படி சர்ப்பத்தின் விஷயம் உள்ள மனிதர்கள் இந்த கடைசி காலங்கள் அதிகமா பெருகிட்டாங்க. அன்பு தணிந்து போனது. உண்மையான அன்பு இல்லை. அவரவர் தங்கள் தோழர்கள் கூட இச்சக நாவுனால் இருமனதா பேசுறாங்களாம். வெளியே நல்லா பேச மாதிரி, ஆனா அவங்களுக்கு பின்னாடி அவங்க செக் வச்சுட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட அவர்களுக்கு தேவன் நியாயத்தை கொடுப்பார். அப்படிப்பட்டவங்க பிசாசு அதுக்கு நாக்கு நடைவார்கள். சர்ப்பத்தின் நாவல் கத்தன் விலக்கி பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அப்படியோட சோமம் தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஆட்டின் சுபம் அதுவும் இல்லை, அது சர்ப்பத்தின் சுபாவம். ஹல்லேலூயா. மாயமான அன்பு நமக்கு இருக்கக்கூடாது. பாரபட்சமான அன்பு நமக்கு இருக்கக்கூடாது. வஞ்சனையோட அன்பு நமக்கு இருக்கக்கூடாது. ஜாதி மத பேதம் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் அதிகமாக இன்னைக்கு தலை தூங்கி இருக்கிறது. தேவன் நியாயத்தை கொடுப்பார். உயர்ந்தவன் தாழ்ந்து நின்று கிறிஸ்து பார்க்கல. அப்படி பார்த்தா அவங்க கிறிஸ்துவ பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. யாரா இருந்தாலும் அப்படி பேசுகிறவர்கள், அப்படி செய்கிறவர்கள், நடக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், பெருமையா பேசினா கத்தை எதிர்த்து நிற்கிறார். எல்லோரும் ஏன் இன்றைக்கு ஆண்டு விட்டுட்டு இருக்கான்னு அவர் கிருபையின் தேவன். கடைசி காலம் செஞ்சுட்டு போ, தண்டனை கிடைக்கல, நீ பாட்டுக்கானா ஒரு நாள் உன் நியாயத்துக்கு நாள் என்று ஒன்று உண்டு. கர்த்தர் அவளுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல ஒரு பட்சமாயிருங்கள். ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து தால நம்மளாம் பாடி கையை கால இருக்கக்கூடாது. வெறுத்தால் என்ன செய்ய முடியும்? ஒரே யோசிச்சு பாருங்க, அது எப்படி நடக்கும்? ஒவ்வொரு உறுப்பினரையும் அறிந்து நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அசதியாக இராமல் ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கனம் மனிதர்களே ஒருவருக்கு ஒரு நாம் முந்தி கொள்ள வேண்டும். பிறகு யாருக்குமே பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள் உள்ள சகோதர சகோதரி நாம் நேசிக்க வேண்டும். எங்கள் சபை பெருசு, நாங்கள் தான் அவையை பெற்றிருக்கோம், உங்கள் சபை பலது வராது. இப்படிப்பட்ட பல பாகுபாடுகள், மார்க்க பேதங்கள், சபை பாகுகள் அதிகம் பெருகிவிட்டது. அப்படிப்பட்டவங்க கிறிஸ்துவோட பிள்ளைங்க கிடையவே கிடையாது. பிசாசின் பிள்ளைகள்லாம் சண்டை போடுவாங்க, வித்தியாசம் வைப்பாங்க, வேறுபடுவாங்க, பொருளாசை பின்பற்றுவாங்க, கிறிஸ்தவர்களை நேசிக்க மாட்டாங்க. பிறரை கனம் பண்ண வேண்டும், நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவிலே எப்பொழுதும் அனலாக இருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு ஏதோ விதத்துல அசதியாக இருக்கலாம், ஜாக்கிரதையோடு கூட அந்நிய பாஷை ஜெபிச்சுட்டே அனலாக இருக்கணும். ஊழியம் செய்து கொண்டே இருக்கணும். உங்களுக்கு எது வாய்க்குதோ சமயம் வாய்த்தாக பிரசங்கம் பண்ணு செய்யுங்க. உங்களுக்கு கர்த்தர் எது கொடுத்தாரோ செய்தாரோ ஆண்கிட்ட கேட்டு செய்யுங்க. மனுஷன்கிட்ட கேட்க வேண்டாம், மனுஷன் நம்ப வேண்டாம். உபத்திரத்தில் பொறுமையா இருங்க. ஜபத்தில் இன்னும் தடுத்துருங்க. ஆண்டவர் போயிட்டார். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்நீரை உபசரிக்க நாடாதிருங்கள். மற்றவங்களுக்கு நம்ம இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்துகளோ, ஒரு 10 ரூபா படம் அதுக்கு பலன் உண்டு, ஒரு தண்ணி கொடுத்தா பலன் உண்டு. உங்களுக்கு உண்டான விற்று நீங்க தத்திரக்கு கொடுங்க. அதிக ட்ரெஸ் இருந்தா, அதிக சாப்பாடு இருந்தா, கஷ்டப்படனுக்கு மிஞ்சி போனால் கொடுங்க. அதை வச்சு ஸ்டோர் பண்ணி, சில குடும்பங்கள்ல குழந்தைங்க இருக்கும் பொழுது சிறு வயசுல அந்த குழந்தைகள் வாங்கின யூஸ் பண்ண பொருள்களை அந்த பிள்ளைங்க கல்யாணம் முடிஞ்சு வாலி வயசு இருந்தாலும் அதை அப்படியே வச்சிருப்பாங்க. மெமரின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நாள் அதெல்லாம் கணக்கு கொடுக்கும். எத்தனையோ கஷ்டப்பட பிள்ளைங்க இருக்காங்க. அதை கொடுங்க. அப்படியே வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதை போட்டோ எடுத்து வச்சுக்கலாம். யூஸ் பண்ணதை அந்த பொருள் வச்சனால என்ன பலன்? இந்த அழிந்து போய் இந்த உலக பொருளாக இன்னும் நீங்க நண்பரை சம்பாதிங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது, தத்துக்கு நீங்க உபசரிக்கும் போது, உங்க பொருளை நீங்க கொடுக்கும் பொழுது, அதை வீணா வேஸ்டா போட்டு யாருக்கும் கொடுக்கும் பொழுது, அதை வாங்குறவங்க மனசாரவங்களை ஆசிரியப்பாங்க. அவங்கெல்லாம்
பரலோகத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்குன்னு உங்களை வச்சிருக்கின்றார். அதிகமா தான தர்மம் பண்ணுங்க, அதிகமா ஜெபத்துல இருங்க, ஊழியம் செய்யுங்க, அனலா இருங்க. அதே போல எல்லோரும் குறைவில உதவி செய்யுங்க, அந்நீரை உபசரிங்க. உங்களை துன்பப்பட்டு நீங்க இன்னும் ஆசிர்வீங்க. ஆசிரியர்களே சபியாதங்கள். அதிகமா ஆசீர்வதிப்போம். சந்தோஷப்படுகிறவர்களே சந்தோஷப்படுவோம், அழுகிறவர்களோட கூட அழுவோம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ள இருங்கள், மேட்டிமையான வைகளை சிந்தியாமல் தாழ்மை யானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களே நீங்கள் புத்திமான்றி எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏக சிந்தை, ஏக மனத்தோடு கூட இன்னைக்கு ஊழியங்கள் சபைகளையும் இப்படிப்பட்ட ஏக சிந்தை பிசாசுக்கு எடுத்து போயிட்டான். ஏன்னா அவனுடைய இயேசு வரும்பொழுது குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை அறிந்து குடும்பங்கள் செய்தால் சமுதாயம், சமுதாயம் செய்தால் சபை, எல்லா இடத்துலையும் பிரிவினை என்று கொண்டு எல்லா இடத்துலையும் ஒரு அன்பு தணிந்து பிரிவினைகள் உள்ள அவ்வளவு உயர்ந்த படிக்காதவன் ஸ்டேட்டஸ் சொல்லுவேன் அந்த சொல்லின்றி இப்படிப்பட்ட பல வித்தியாசங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த அருவருக்கின்றார். ஏக சிந்தை வேண்டும், ஒவ்வொரு நேசிக்க வேண்டும், மேட்டுமை என்ன இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேத்து சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் தாழ்மையில் இணங்குவார். ஹல்லேலூயா. ஏன் பணம், ஏன் அதிகாரம், ஏன் அந்த சொன்னா கண்டிப்பா ஆண்டவங்களை பலவத்தில் சேர்க்கவே மாட்டார். பெருமையோடு கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார். தாழ்மையாக இணங்க வேண்டும், பிறரை நேசிக்கணும், ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, இந்த வேத வார்த்தையின்படி சித்தமினது என்று உணர்ந்து அறிந்து அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை அங்கீகரிப்பார். நாம் அப்படிப்பட்ட புத்தியில் ஆராதனை செய்ய கர்த்தவங்களை அழைக்கின்றார். ஹல்லேலூயா. மேட்டுமை எண்ணங்களை மாற்றிவிட அப்பா, நான் செய்த ஒவ்வொரு பாங்களை மன்னிங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் கூட நீங்க இருக்காதீங்க, அப்படிப்பட்ட விலகுங்கள். அப்போ போல் தீமத்துக்கு எழுதும் பொழுது கடைசி காலங்களில் துணிகமாக இருப்பாங்க, இருமாப்பாக இருப்பாங்க, அகமாக இருப்பாங்க, நல்லோரை பயிர்ப்பாங்க, பரிசமே இருக்காது, சுப அன்பு இருக்காது. இப்படிப்பட்ட நீ விலகு, இருக்காத அப்படிப்பட்ட நபர் கூட வாழாதீங்க, அப்படிப்பட்டவங்களோட இருக்காதீங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக பஸ்தமாக வாழ ட்ரை பண்ணுங்க, ஜீவலியை ஒப்பு கொடுங்க, உங்க மனதை புதாக்குங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்புகிறார். செய்த ஒவ்வொரு கிரியக்கும் கண்டிப்பா பலன் உண்டு. அவன் செய்த நன்மைக்கு தக்கதாக நான் அளிக்கும் என்னோடு கூட வருகிறது. இல்லை நான் அப்படிதான் வாழ்வேன், நான் மேட்டுமையாக இருப்பேன், நான் யாரும் நேசிக்க யாரும் கொடுக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு வாழ என்று சொன்னால் வாழ்ந்துட்டு போங்க. அதுக்கான பிராயச்சித்தத்தை, அதுக்கான பலனை நீங்க தான் அடையணும். நீங்க செய்த அது உங்களுக்கு தான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகின்றார். நாம் நம்முடைய அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியோடு கூட இருந்து ரட்சிப்பை உறுதிப்படுத்தும், தலைச்சீர் அணிந்து கொள்ளும், சத்தியனை காட்சி இன்னும் டைட்டா, இன்னும் ஜெபத்துல, இன்னும் வேதாசிப்ப, இன்னும் அனலாக, இன்னும் ஊழியத்துல இன்னும் வேகமாக ஊழியம் செய்வோம். ஆயத்துங்கிற பாதரிச்சி எவ்வளவு கரெக்டப்படும். சீக்கிரம் வரப்போகின்றார். உங்களை என்னை அழைத்து கொண்ட ஆயத்தமும் ஜெபமா ஜெபம். பிதாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரே பாலா பாரா கபாரா பாலா தாரா பாரா ஷி பாரா பாரே கபாரி பாலா தாரா பாரே பா. அப்பா, நாங்கள் இந்த கேட்ட வார்த்தையின்படி அப்பா உமக்கு பிரியமாய் வாழ ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க, உம்மை போல மாற்றுங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி அப்பா ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்க, எல்லாரையும் நேசிக்க, ஒவ்வொருவருக்குள்ள உங்க அன்பை ஊற்றுங்க, உங்க ரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் இன்னும் அனலா இருக்கணும். ரட்சிப்பின் தலை சிராவை நாங்கள் எப்போது அணிஞ்சிருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நாங்கள் அணிந்திருக்கணும். சத்தியம் என்னும் கச்சையை நாங்கள் எப்போதும் கட்டி இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. கிருபையில வளரட்டும், ஆவிக்குரிய ஜெப காரியத்துல வளரட்டும், உறவுல வளரட்டும், பரிசுத்தத்துல வளரட்டும், செழிப்புல வளரட்டும். எல்லா விதத்திலும் சாகாம அழியாம எல்லா விதத்திலும் வளர்ந்து பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரம் ஆமேன் மர்வமாகட்டும், மர்வமாகட்டும், மர்வமாகட்டும். சிந்தை மர்வமாகட்டும், சிந்தையில பரிசுத்தம் உண்டாகட்டும். உம்மை போல மாறட்டும், உம்மை போல மாறட்டும். ஆமேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த சுகமளிக்கும் ஆராதனை ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்தீர். இதில் கலந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கொடாக்கூடிய பெருகட்டும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம்.
இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.